வாழ்க்கை வழங்கி சென்றிருக்கிறார். அல்லாஹ் அவர்களுடைய தேட்டங்களை மாற்றங்களை கபூல் செய்வாராக. அடுத்தபடியாக நமது மதரசாவினுடைய பட்டம் பெற்றவர்களுக்கு சென்னையிலிருந்து பல உலமாக்கள் வருகை வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையும் அடுத்து நடைபெறுகிறது. ஆரம்பமாக அல்-ஃபஜர் இன்டர்நேஷனல் ஸ்கூலினுடைய ஹிஃபுல் பிரிவின் ஆசிரியராகவும் தமிழகம் தங்கும் சென்னை பூதமல்லி காசுகுந்தாவிலிருந்து வெளிவருகின்ற மனாருல் ஹுதா என்ற மாலைகளினுடைய எடிட்டிங் மற்றும் அதனுடைய விநியோகத்தில் இருக்கக்கூடிய புராண பூர்த்தி சித்திக் காசிக்கு முதல்வர்கள் நம் முன்னாள் வாழ்க்கை வருவார். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، وقد قال الله تعالى في كلامه العزيز والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا. وقال نبينا صلى الله عليه وسلم: கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்களே, பட்டம் பெறக்கூடிய முகவர்களே, உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான நிகழ்விலே நாங்கள் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து வந்திருப்பதை நினைத்தால் அந்த தலைப்பு அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒன்றுமே இல்லாததை போய் இப்போது உணர்கிறோம். ஒரு சில விஷயங்களை நாம் நினைவிலே வைத்துக் கொண்டு என்னுடைய உரையை கொண்டிருக்கிறேன். முதலாவதாக நாம் இங்கே எந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால், மௌலவிமார்களுக்கு சான்று வழங்கக்கூடிய நிகழ்ச்சி. இவர்களை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை, இங்கே அமர இருக்கிறது. இந்த உம்மத்துக்கு வழிகாட்டிகளாக நாம் இவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை, நாம் இவர்களுக்கு கூட இருந்து உதவி செய்திருக்கின்றோம், அவ்வளவுதான். தேர்ந்தெடுத்தது அல்லாஹ் தான். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அப்படிதான் சொல்லி காட்டுகிறார். சும்மா அவுரஸ்னல் கிதாப அல்லதீன இஸ்தஃபைனா மின் இபாதினா. நம்முடைய இந்த வேதங்களுக்கு வாரிசாக நாம் தேர்ந்தெடுத்த நபர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்ததனுடைய நோக்கத்தை சொல்லி காட்டக்கூடிய வரிசையிலே இன்னமா புஅஸ்து முஅல்லிமன், நான் ஒரு ஆசிரியனாக இந்த உம்மத்திலே அனுப்பப்பட்டிருக்கின்றேன். ஆக இந்த இரண்டு விஷயங்களை வைத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா நமக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கின்றான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா நபியாக தேர்வு செய்யும் பொழுது நபி அவர்கள் சொன்ன வார்த்தை, மா நபி பாரிதி, எனக்கு ஓத தெரியாது, எனக்கு இதில் அனுபவம் இல்லை. எப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல முறை கட்டி அணைக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சலாஹியத், அந்த தகுதி வந்து விடுகிறது. அதற்கு பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நுபுவத்தினுடைய வார்த்தையை வாழ ஆரம்பிக்கிறார்கள். இங்கே கடந்து விடக்கூடிய மௌலவிகளுக்கு மஸ்ஊத் என்று பட்டம் வழங்கப்படுகிறது. அதற்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நினைவாக அந்த சஹாபியை பற்றி நாம் சில விஷயங்களை இந்த நேரத்தில் தெரிந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர் ஓதி நாம் கேட்க பிரியப்படக்கூடிய ஒரு சஹாபி யார் என்று சொல்லும்போது அதற்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஓத சொல்கிறார்கள். இப்னு மஸ்ஊத், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், நான் கேட்கின்றேன்.
மஸ்ஊத் அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கிறது, நான் எப்படி ஓத முடியும்? நான் மற்றவர்களிடமிருந்து அதை கேட்பதற்கு பிரியப்படுகின்றேன், மற்றவர்கள் ஓதி நான் கேட்க பிரியப்படுகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்போ இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டும் பொழுது, குர்ஆனை அது இறங்கிய முறையில் ஓத யார் பிரியப்படுவாரோ அவர் இந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதுவதை போல் ஓதட்டும். அந்த அளவுக்கு அவர்கள் குர்ஆன் ஓதுவதிலே தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். நபியோடு அந்த அளவுக்கு இணக்கமாக இருந்தார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், மக்காவிலே ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த காலகட்டத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னாரோ அல்லது நபியோடுகளுக்கு வரக்கூடிய வஹீயுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் வசனங்களை யாராவது வெளிப்படையாக ஓதிவிட்டாலோ அவர்கள் கொடூரமாக தாக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வழியை மறைக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அது எப்படியோ சாதகமோ பாதகமோ ஒரு காலத்தில் கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்பு வழியை சத்தமாக ஓதிய ஒரே சஹாபி ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியானதற்கு பின்பும் சரி, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியோடு சேர்ந்ததற்கு பின்பும் சரி, அவர்களுக்கு மக்கள் எப்படியெல்லாம் தொல்லை கொடுத்தார்களோ, எப்படியெல்லாம் அவர்களுக்கு பின்னால் பிரச்சனைகள் உருவானதோ, அந்த பிரச்சனைகள் பின்பு எப்படி அவர்களுக்கு பக்கபலமாக ஆதரவாக ஆனதோ, அதே போல் இங்கே பக்கம் பெறக்கூடிய மாணவர்களுடைய வாழ்க்கையிலும் பலதரப்பட்ட மனிதர்கள் வந்து போவார்கள், பலதரப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகும். அவைகளை சுமூகமாக நின்று சாதுரியமாக அதை சந்தித்து அவர்களை வென்றெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த மஸ்ஊதி என்ற பட்டம் பெறக்கூடிய இந்த நாளிலே நாம் சபதமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டியிருக்கிறார்கள், நான் ஆசிரியனாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன், ஆசிரியர் பணியே ஒரு அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.